அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் குளத்தூர் ஊராட்சியில் வைகை எவரெஸ்ட் குழு உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி காளான் வளர்ப்பு பயிற்சிக்கு போயிருந்தோம். கொடைக்கானல் வட்டார அலுவலகத்தின் மூலமாக பயிற்சிக்கு போயிருந்தோம். அங்கே காளான் எப்படி வளர்க்கணும், அதோட மதிப்பு கூட்டுதல், வேல்யூ அடிஷன் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால காளான் விதை தொகுப்பு அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட அறிவுறுத்தல் படி, திட்ட இயக்குநரோட வழிகாட்டுதலின் படி எங்கள் குளத்தூர் ஊராட்சியில் PLF கட்டடத்தில் VPRCயில் மேல் தளத்தில் லேப் அமைச்சு கொடுத்தாங்க. அதில் மார்க்கெட்டிங், விதை வைப்பு அறை, விற்பனை, மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. குளத்தூர் ஊராட்சியில் காளான் விதை வைப்பு தொகுப்பு அமைப்பதற்கு முதல் நிதியாக 10 லட்சம் ஒதுக்குனாங்க. அதில் முதல் தவணையாக 50% எங்களோட எங்களுக்கு 5 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த 5 நாள் பயிற்சிக்கும் களப்பயணத்துக்கும் 45,000 ஒதுக்குனதாக சொன்னாங்க. இதில் நாங்கள் அரசு தோட்டக்கலை கல்லூரி பெரியகுளம் களப்பயணமாக போயிருந்தோம். அங்கே ஆய்வகத்தில் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மிஷினை பற்றிலாம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அதனோட விளைவாக எங்கள் PLFலேயும் VPRC கட்டடத்தின் மேல் தளத்தில் எங்களுக்கு காளான் விதை வைப்பு தொகுப்பு அறை ஆய்வகம் அமைச்சு கொடுத்தாங்க. லெபார்டரிக்குள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கையை சானிடைஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா கிருமிகள் தொற்று லேப்பில் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு கைகளை கழுவிட்டு நம்ம உடம்பையும் சுத்தம் பண்ணிவிட்டு கைகளை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். இது ஆய்வக உள்ள அனுமதி கருவி. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் குழுவில் மொத்தம் 10 பேர் இருக்கோம் அப்படின்னா எங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மிஷின் இருக்குது. இது எப்படி செயல்படுங்க, எங்களுக்கு தனியாக கார்டு டேக்கு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் லைட் எரியும். இந்த கார்டு எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ அன்னோன் பர்சன் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா உள்ளே அலாரம் அடிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து அனுப்பிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணிக்குவோம். எங்களுக்கு எல்லாமே செல்லில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் நாங்கள் எங்களுக்கு இந்த லேப் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க உள்ளப்பா. இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ளே கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உள்ளே யாராவது இருக்காங்க அப்படின்னா டோர் க்ளோஸ் ஆகிருந்தால் அவங்களுக்கு கேட்காது. ஸோ இது ஒரு காலிங் பெல் மாதிரி உள்ளே இருக்கிறவங்களை அழைக்கிறதுக்கான ஒரு பட்டன். இப்போ இந்த கண்ணாடி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம எதர்ச்சியாக உள்ளே போயிடுவோம், கதா திறந்துன்னு போயிடுவோம். அவங்க ஏதோ திங்ஸ் வச்சுருக்காங்க, கெமிக்கல் ஏதோ சூடான பொருள் ஏதோ கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம விசகம் திறந்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் யார் உள்ளே இருக்காங்க, நமக்கு எதிர்த்து யார் வராங்கன்னு பார்க்குறதுதான் இந்த கண்ணாடி வச்சுருக்காங்க. அடுத்துங்க வாங்க. இந்த கண்ணாடி எதுக்குன்னா, இதுக்குள்ளே இருக்கிறது விதை வைப்பு அறை, அதாவது சீட் ஸ்டோரேஜ் ரூம். இங்கே நாங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே விதையோட கண்டிஷன் எப்படி இருக்குது, விதை எந்த அளவுக்கு ஸ்டெர்மினேட் ஆகிருக்குன்றதை பார்க்குறதுக்காக இந்த கண்ணாடி மூலமாக நம்ம பார்த்துக்குறோம். இது வாட்டர் பிளான்ட், அதாவது தண்ணியில் pH நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அமிலமும் காரமும் தண்ணிக்கு மாறுபடும். அதனால் pH நியூட்ரலாக இருக்கிறதுக்காக இது இந்த வாட்டர் பியூரிஃபையராக பிளான்ட் அமைச்சிருக்காங்க. இதில் லிட்மஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் ப்ளூ கலர் தாள் இருக்கும். இந்த தாள் எதுக்காக அப்படின்னா, இதில் அமிலமும் காரமும் நியூட்ரலாக இருக்கிறத செக் பண்ணுறதுக்காக. இதை நான் அப்புறமே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வாங்க அடுத்ததை பார்க்கலாம். இது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கருவி. இந்த ப்ளூ கலரில் லைட்டு தெரியுது இல்லைங்களா, இது ஈரப்பதம். ரெட் கலரில் தெரிகிறது வெப்பநிலை. இந்த ரூமோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, ஈரப்பதமும் வெப்பநிலையும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை உணர்த்துறதுக்காக இந்த கருவி.
இது வந்து டாக்ஸ் கேஸ் ஐடென்டிஃபைடு மிஷின், அதாவது விஷவாயு கண்டறியும் கருவி. இப்போ நம்ம உள்ளேயே வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கலோட அளவு வந்து எப்படி இருக்குது, சப்போஸ் அதுக்கு நம்ம கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அதோட கேஸ் வேல்யூ எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி. இதில் வந்து எப்போவுமே குட் அப்படின்னு காட்டணும். அதாவது பேடுன்னு காட்டுதுன்னா இதோட உடனே நம்ம வந்து ஜன்னல் எல்லாம் திறந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம், அந்த விஷவாயு வந்து வெளியே போயிடும். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மிஷின் இது. இந்த மிஷின் வந்து ஆட்டோக்ளேவ். இதில் வந்து இது நார்மல் ஸ்டீமர் மாதிரி தான். நம்ம விதை உற்பத்தி பண்ணுற எல்லாத்தையுமே இதில் தான் ஸ்டீம் பண்ணிக்குவோம். இதோட சிறப்பு என்னென்னா செயற்கை நுண்ணறிவு கருவி வந்து பொறுத்திருக்காங்க. அதாவது ஏஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு வந்து சொல்லும். இதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லும். இந்த கீழே பாருங்கள், இதில் வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லோ ஹீட் லெவல், அதாவது நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக. இது வந்து ஹீட்டர் லெவல், அதாவது தண்ணி வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைட். இது வந்து மெயின்ஸ், அதாவது தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அலாரம் லைட் எரியும். இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இதில் செயற்கை நுண்ணறிவு கருவி பொறுத்தி இருக்கிறதுல என்ன ஒரு சிறப்புனா, இது மூலமாக நம்ம வந்து விபத்தை வந்து தடுக்கலாம். நம்ம தண்ணி அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது வேஸ்ட்டாக போயிடும்ல, அதை வந்து நம்ம தடுக்கலாம். நம்ம பொருள் விரயம் வந்து குறையும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இது வந்து ப்ரெஷர் காட்டுறது, அதாவது இந்த ஸ்டீமருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத இந்த மிஷின் நமக்கு காட்டும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லேமினார் ஏர் ஃப்ளோ ஷாம்பர் மிஷின். இது வந்து லேமினார் ஏர் ஃப்ளோ ஷாம்பர் மிஷின். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே முக்கியம்தான், ஆனால் நம்ம தாய் செல்லை வந்து எடுத்து விதை உற்பத்தி செய்கிற முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மிஷின் தான். இது வந்து யூவி லைட்டுன்றது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் வந்து கட்டாயம் எரியணும். இது எரிஞ்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு தான் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த லைட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஏதோ கிருமிகள் இருக்குது, விஷக்கிருமிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அழிச்சிரும். அந்த லைட்டோட பவரில் அந்த கிருமிகளை அழிச்சிரும், அதுக்காக அந்த லைட் போடுறோம். அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நின்றுக்கிறோம். இது வந்து நார்மல் லைட், நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான நார்மலான லைட்டு தான். இது வந்து ஃப்ளோயர், அதாவது ஏர் ஃப்ளோ. காற்று வந்து நம்ம மூச்சு காற்று கூட உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, காற்று வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும், நம்ம மூச்சு காற்று கூட இதுக்குள்ளே போகாது, அதுக்காக இந்த ஏர் ஃப்ளோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்பிரிட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காளான்லேருந்து தாய் செல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெப்பன்ஸில் எதுவும் கிருமி இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிட்டில் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தாய் செல் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஸ்பிரிட். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விளக்கு இல்லை, இது வந்து ஸ்பிரிட் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாய் செல் எடுக்கிறோம் இல்லையா, காளான்லேருந்து தாய் செல் எடுக்கும்போது அந்த சின்ன கத்தி வெப்பன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, வெளியே வைக்கிறோம் செய்கிறோம், அதனால சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக இந்த ஸ்பிரிட் விளக்கில் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா அது வந்து சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம தாய் செல் எடுத்து காளான் வெளியே போட்டுட்டு வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்காக இந்த ஸ்பிரிட். இது வந்து வெயிட் மிஷின், அதாவது இதோட வேல்யூ வந்து 0 பாயிண்டில் இருக்கும், ரொம்ப அக்யூரஸியாக துல்லியமாக கணிக்கும், அதுக்காக. இது வந்து டெஸ்ட் டியூப், நம்ம வந்து அளவு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து கோனிக்கல் கிளாஸ், அதாவது 250 ml அண்ட் 500 ml, 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் நமக்கு இருக்குது, நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இதில் தான் நம்ம வந்து அகரகரை ஊற்றினதுக்கப்புறம் தாய் செல் எடுத்து தாய் செல்லை வந்து 4 பக்கமாக வச்சு அதிலேருந்து பூஞ்சை வந்து உருவாக்குறதுக்காக இந்த பெட்டி டிஷ். இது வந்து பிபி கவர், அதாவது இது நார்மலான பாலிதீன் கவர் இல்லை, இது வந்து எந்த வெப்பநிலையிலுமே உருகாத கவர். இது வந்து 5 to 12 சைஸில் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் காட்டன், அதாவது நம்ம நார்மலான காட்டன் வந்து தண்ணி உரியும் இல்லையா, இந்த காட்டன் வந்து தண்ணி உரியாது, வாட்டர் ப்ரூஃப் காட்டன் சொல்லுவாங்க. இதை வந்து காற்று போகாமல் இதில் வந்து அடைச்சி வச்சு இது பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது வந்து யார் உள்ளே வந்தாலும் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்மலின், இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், இது வந்து குளுக்கோஸ், இது வந்து கால்சியம் கார்பனேட், இது வந்து அகரகர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அந்த ஜெல் பதம் வந்து நமக்கு காளான் வந்து பூஞ்சை உருவாகிறதுக்கு இந்த அகரகர் தான் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து மாஸ்க்கு, இது வந்து கேப்பு, இது க்ளவுஸ். யார் உள்ளே வந்தாலும் இது போட்டுட்டு தான் வரணும்.
தாய் செல்லை பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தேவைன்னா சிப்பி காளான். எந்த காளான்லையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த காளானோட தாய் செல் எடுக்கிறோமோ அந்த காளான் தான் நம்ம விதை உற்பத்தி பண்ணுறோம். தாய் செல் எடுக்கிறதுக்கு தேவையான காளான். ரப்பர் பேண்ட் வந்து அந்த இந்த கிளாஸ் வந்து இறுக்கமாக காட்டன் வச்சு கட்டுறதுக்காக ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து விதை வைப்பறை, ஸ்பான் ஸ்டோரேஜ் ரூம். அதாவது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அங்கே வெப்பநிலை மானி பொறுத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஈரப்பதமும் வெப்பநிலையும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ரூமை வந்து எப்போவுமே ப்ளூ லைட் போட்டு வச்சுருப்போம். உள்ளே வாங்க. இங்கே வந்து ஏன் ப்ளூ கலர் லைட் எரியுது அப்படின்னா, அதாவது ஃபோட்டோ சிந்தட்டிக் லைட், அதாவது ஒளிச்சேர்க்கைக்காகவும் கிருமிகளை கொல்றதுக்காகவும் இந்த லைட் வந்து இருக்குது. காளான் விதை தொகுப்பு பண்ணுறதுக்கு மூலப்பொருள் வந்து உருளைக்கிழங்கு தான். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 750 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். 3/4 லிட்ரு. அதாவது நல்ல தரமான உருளைக்கிழங்கு, எந்த பூச்சிக்கடி இல்லாமல் நல்ல தரமான உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். pH வந்து 0 லெவலில் இருக்கிற மாதிரி தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணணும், நல்லா வேகணும். இதோட தண்ணி தான் வந்து நமக்கு தேவை. அப்போ உருளைக்கிழங்கு நல்லா குழஞ்சு வேகட்டும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து ஸ்டீம் பண்ணணும், ஸ்டெர்லைசர் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டீமர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான். ஸ்டாண்ட் வச்சிட்டோம், தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம எல்லா பொருளையுமே ஸ்டீம் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளால வந்து ஃபோர்ஸாக டைட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ராடை வச்சு நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கலாம். இந்த வால்வு கீழே இருக்கிற வால்வும் மேலே இருக்கிற வால்வும் ஆஃபில் தான் இருக்கணும். நம்ம சுத்தம் பண்ணும்போது மட்டும்தான் இதை ஆன் பண்ணணும்.